அஸ்ஸலாமு அலைக்கும். என் தமிழ் உறவுகளே, சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே, சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே ஜி, நல்லா இருக்கீங்களா? இது உங்களுக்காக போடுற வீடியோ. இப்போ இது மெமரி பாடுற மெத்தடு, இந்த பார்த்துக்கோங்க. இந்த பட்டன் இந்த மெமரிக்கு ஆன் ஆஃப். இந்த பட்டனு ஃபஸ்ட்டு பட்டனு மெமரிக்கு ஆன் ஆஃப், புரியுதுங்களா? இதை டிவி ஆடியோ நீங்கள் பின்னால் கொடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு பட்டனை இப்படி ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் ஆயிடுச்சா? இந்த ஃபஸ்ட்டு பட்டனு மேலே இருக்கணும், இந்த பட்டனு கீழே இருக்கணும். கீழே இருந்தால் நீங்கள் பின்னால் ஏவி வயரு சொருகும் போது டிவி ஆடியோ வரும். அப்புறம் சவுண்டு இப்படி ஏற்றிக்கங்க, இறக்கிக்கங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பட்டனு இது மெமரி ஆஃப் ஆகும்போது பட்டனு மேலே இருக்கணும். டிவி ஆடியோ உள்ளே வரும்போது இந்த கீ பட்டனு கீழே இருக்கணும். இது மேலே ஆஃபில் இருக்குது. இந்த மெமரிக்கு உள்ளது மேலே ஆஃபு. நீங்கள் டிவி ஆடியோ கொடுக்கும்போது இந்த பட்டனு கீழே இருக்கணும். அப்படி இருக்கும்போது இப்போ டிவி சவுண்டு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா? இப்போ என்னன்னு கேட்டீங்களாக்க, இப்போ நம்ம பாட்டு கேட்கணும், மெமரியில் பாட்டு கேட்கணும், உங்கள் செல்லு ஃபோன்லேயும் பாட்டு கேட்கணும்னு சொன்னால் இந்த பட்டனை ஃபஸ்ட்டு பட்டனை கீழே இறக்கிடணும். இந்த வந்துருச்சா? வந்துடும். இது இறக்கணுன்னா பாட்டு வந்துடும்னு வைங்க. இந்த பட்டனை பாட்டு கேட்கும்போது இதை மேலே ஏற்றி விட்டுறணும். அப்போதான் அந்த டிவியோட ஆடியோ அங்கே கட் ஆயிரும். டிவி இந்த பின்னால் வயரு சொருகிறீ இல்லை, இந்த பட்டனை மேலே தூக்கி விட்டீங்களாக்கு கட் ஆயிரும். இதை நீங்கள் மேலே தூக்கி விடாமல் டிவி ஆடியோவும் இன்புட் உள்ளே இருக்கும், இது பாட்டும் பாடும், உள்ளே 2 ஆடியோவும் ஒன்றா வந்துடும். அதுக்காகத்தான் இந்த பட்டனை ஆஃப் பண்ணும் போது மேலே போயிடணும். இப்போ பாட்டு பாடும். இப்போ பாட்டுக்காக இந்த பட்டனு கீழே இருக்கணும், இந்த பட்டன் மேலே இருக்கணும். பாட்டு கேட்குறதுக்காக மெமரி இஎஸ்பியில் போடும்போது இந்த பட்டனு மேலே இருக்கணும், இந்த பட்டனு கீழே இருக்கணும். இப்போ நீங்கள் டிவி ஆடியோ உள்ளே கொடுக்கணும், டிவி ஆடியோ நம்ம கேட்கணும்னு சொன்னால் இந்த பட்டனு மேலே போயிடணும், இந்த பட்டனு கீழே வந்துடணும். அப்போ தான் டிவி ஆடியோ உள்ளே வரும். இப்போ நம்ம பாட்டு கேட்கணும், மெமரி போட்டு பார்க்கணும், பாட்டு கேட்கணும், செல்லுலேருந்து பாட்டு கேட்கணும்னு சொன்னால் இதை கீழே கொண்டு வந்தால் மெமரி ஆன் ஆயிரும். இதை கீழே கொண்டு வந்து இதை மேலே ஏற்றிடணும். இதுதான் மெத்தடு, புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம டிவி ஆடியோ கேட்கணும்னு சொன்னால் இதை ஆஃப் பண்ணிடணும், இதை கீழே கொண்டு வந்துடணும். இப்போ டிவி ஆடியோ வந்துடும். டிவி ஆடியோ முடிஞ்சுட்டு இப்போ நம்ம பாட்டு கேட்கணும்னு சொன்னால் இதை கீழே இறக்கணும், இதை மேலே ஏற்றிடணும். புரியுதா? இந்த டிவியோட ஏவி பின்னு எங்கே சொருகிறோன்னு சொன்னால் இந்த கொடுத்துருக்கேன். இதுதான் டிவியோட ஆடியோ. இதில் ஒரு வயரு சொருகிருங்க. டிவியோட ஆடியோ பின்னு சேப்பில் ஒன்று இருக்கும், வெள்ளையில் ஒன்று இருக்கும். சேப்பில் சொருகிருங்க, வெள்ளையை இதில் சொருகிருங்க, வெள்ளையில் சொருகிருங்க. அவ்வளோதான். அதேமாதிரியே கீழேயும் சொருகலாம். 4லேயும் நான் லைன் கொடுத்துருக்கேன். அந்த செட்டாப் பாக்ஸிலேருந்து 3 வயர் இருக்கும். மஞ்சள் வயரை கொண்டு டிவியில் ஏவியில் கொடுத்துருங்க, சேப்பை கொண்டு வந்து இதில் சொருகிருங்க, வெள்ளையை கொண்டு வந்து இதில் சொருகிருங்க. இதுதான் டிவியோட ஆடியோ கொடுக்குறது. இது ஸ்பீக்கர். இந்த கருப்பு சிவப்பு ஒரு பெட்டி, இந்த சிவப்பு ஒரு கருப்பு ஒரு பெட்டி. நல்லா கேட்டுக்கோங்க. 4க்கு 12 பெட்டியிலையும் போடலாம், 6க்கு 12லேயும் போடலாம், 8க்கு 12லேயும் போடலாம். இந்த சிவப்பு கருப்பு ஒரு பெட்டி, இந்த சிவப்பு ஒரு கருப்பு ஒரு பெட்டி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் மெத்தடு. நான் ஏன்னு கேட்டால் யாருக்கு செட்டு கொடுத்து விடும்போது மெத்தடு சொல்லி கொடுப்பேன். அந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ இந்த மெத்தடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரியே இது மாஸ்டர். சவுண்டு வருதா? இது மாஸ்டர். இது
சில்னைஸை குறைக்கக்கூடாது. பேஸு ஏற்றிக்கங்க, இறக்கிக்கங்க. பேஸு ஏற்றிக்கங்க, இறக்கிக்கங்க. இது சில்னைஸ், இது சில்னைஸு. இந்த நடுவில் இருக்கிறது ஃபுல்லாக இருக்கணும், அது தொடவே கூடாது நீங்கள். இது மாஸ்டர் கண்ட்ரோல், ஏற்றிக்கங்க, இறக்குங்க. இது பேஸு, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ ஏற்றிக்கங்க, இறக்குங்க. எந்த அளவுக்கு உங்கள் பெட்டியில் பேஸ் வேணும்னா அதில் ஏற்றிக்கிறன்னு இறக்கிடணும். இதுதான் மெத்தடு. இது வந்து ஆன் ஆஃப், புரியுதுங்களா? இதுதான் ஆன் ஆஃப். அவ்வளோதான். உங்களுக்கு வீடியோ கரெக்டாக சொல்லிவிட்டு புரிஞ்சுக்கங்க. ஏன்னு கேட்டால் தெரியலைன்னு சொன்னால் என் வீடியோவை போட்டு பார்த்துக்குங்க, எப்படி சொல்லி கொடுத்தையும் வச்சுங்கிறது. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.